பேய் கதை சரியா? ஒரு நாள் பசங்க ஒரு ரூம்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்களாம். எல்லாரும் அவங்களுக்கு தெரியும். வீட்டுல இருந்தவங்க பட்டு அந்த ரூம் போயிட்டாங்களாம். ஏன் உட்காந்து பேசினுக்கும் போது அவங்க அந்த பெட்டு கீழே இருந்து ஒரு கை புஷ்னு மேல வந்துச்சு. ஏதோ ஒரு கை வந்துட்டு போச்சு. என்னடி நான் கதையில சொன்ன மாதிரி நடக்குது, பயமா இருக்கேடி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? அந்த பெட்டுக்கு அடியில இருந்து ஏதோ புஷ்னு அந்த பேய் தூக்கி வச்சுது. நீங்க வந்துச்சு உள்ள நான் அண்ணா இருக்குன்னு பார்க்க போறேன். போகாதடி. அப்புறம் இன்னொரு பேய் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? சரி நான் போறேன். ஐயோ என்ன ஏதோ இழுத்துது என் கையை பிடிச்சி. வரைக்கும் இருக்குது. சரி நம்ம பார்ப்போம். மயங்கி கிடக்குறா பேய கூட காணும். சரி நம்ம குனிஞ்சு அவளை தூக்கி இழுப்பு. அப்பா நானதே ஐயோ நானே கஷ்டப்பட்டு தூக்கி போட்டிருக்கிறேன். மயங்கி கிடக்குறானே. ஆமா ஐயோ மறுபடியும் கீழே மட்டும் போயிடாதீங்க. பயமா இருக்குது. வேணா கீழே உருவம் பார்த்தனா கடுப்பு கலர்ல சொல்றேன். அதுதான் நம்ம வேற பொசிஷன்ல உட்காந்து இருக்கோம். வேற பொசிஷன்ல தான் உட்காந்துருக்கோம். அது நம்ம ட்ரெஸ் தான் மாதிரி இருக்கு. குழப்பமா இருக்கு. பிளாக் கலர் தானே இருந்தது. என்ன இது எல்லா கலர் ட்ரெஸ்லாம் பண்ணது? ஏன்னா என் மூச்சியை நான் காமிக்க மாட்டேன்.